பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் கொல்லிமலை ரகசியன்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அடுத்தடுத்து வர பார்ட்டை அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் தர்ற பேராதரவுக்கு மிக்க நன்றி. இப்போ நாம் கொல்லிமலை காட்டுக்குள்ளே போயிடலாம். அந்த கொல்லிமலை சாமியார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த காட்டை பற்றிய ஒவ்வொரு மர்மத்தையும் வெளிக்கொண்டு வந்தன. கடைசியாக அவர் சொன்ன அமெரிக்க நாட்டின் சிட்கா நகர் கொல்லிமலை காட்டில் நடக்கும் மர்மங்களுக்கு பின்னணி என அறிந்தபோது கோபி ஆச்சரியப்பட்டு போனார். சாமியார் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூர்ந்து கவனித்தார். தம்பி, ரிச்சர்ட் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அமெரிக்காவில் தங்கி இருந்திருக்காரு. அப்போ அங்க அவருக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அங்கிருந்து அவர் இங்கிலாந்துக்கு போனதுக்கு அப்புறம் பின்னாடி வேலை கிடைச்சி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த நண்பர்களோட தொடர்பில் தான் இருந்திருக்காரு. கொல்லிமலைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க மூலிகைகளை பத்தியும் சாமியார்களை பத்தியும் தொடர்ந்து கடிதத்தில் எழுதிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்க அவர் நண்பர் தாமஸ் வில்சன் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. அதுல அவரு தன்னோட மகள் ஏஞ்சலாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அவன் நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு குறிப்பிட்டு அதை கொல்லிமலையில் இருக்க சாமியார்கள் யாருனாலையாவது சரி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. சாமி, அமெரிக்காவில் இல்லாத ஹாஸ்பிட்டலா? வேற ஏதாவது இருந்தாலும் சர்ச் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல? உண்மைதான் தம்பி. ஆனா அதை விட வலிமையான ஒரு ஆத்மாவா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை தம்பி, ஏஞ்சலாவை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தா ரிச்சர்ட் அவளை இங்க வர வச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த காட்டையும் மலையையும் அவர் ரொம்ப நேசிச்சாரு. அப்போ ஏஞ்சலா இந்தியாவுக்கு வந்தாளா சாமி? வந்தா. ரிச்சர்ட் அவளை காட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்தாரு. அப்போ ஏஞ்சலாவுக்கு 20 வயசு இருந்திருக்கும். பார்க்க அமைதியான சாதுவான பொண்ணாதான் இருந்தா. ரிச்சர்ட் அவளை அந்த கிரீன் பில்டிங்லேயே கூட வச்சுக்கிட்டாரு. ஏஞ்சலா கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்கு பழக்கமானா, ஒவ்வொரு இடமா சொத்துனா. ஆனா அவளால அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ரிச்சர்ட்டும் அவரோட ஆராய்ச்சிகள்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ கொல்லிமலையில வாழ்ந்த சில கிராமத்து ஜனங்க என்னுடைய குரு சாமியார் சீதன் கிட்ட ஒரு பிரச்சனைய முன் வச்சாங்க. அது என்னன்னா, கிராமத்துல இருக்க சில பேர் காட்டுல எங்கெங்கோ இறந்து கிடக்குறாங்க. இறந்து கிடந்த அவங்க உடம்பு வித்தியாசமான முறையில இருந்ததா சொன்னாங்க. நாங்க என்னன்னு போயிட்டு பார்க்கும்போது உடம்பு நார் நாரா கிழிஞ்சி தலை இல்லாம கை இல்லாம கால் இல்லாம எப்படியோ இருந்துச்சு. கண்டிப்பா அது மிருகங்கள் செஞ்ச வேலை இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எதனால இப்படி நடக்குதுன்னு நாங்க தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஆக மொத்தம் இது மாதிரி 4 பேர் இறந்துட்டாங்க. கொல்லிமலையே பயத்துல உரைய ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. ஏற்கனவே ஆதி காலம் தொட்டே கொல்லிமலையில பல பிரச்சனைகள் புதைஞ்சு கிடந்துச்சு. முக்கியமா கொல்லிப்பாவை. அந்த மாதிரியான பல மர்மமான விஷயங்கள் கொல்லிமலையில இருந்த சித்தர்கள் முனிவர்கள் தீர்த்து வச்சாங்க. அதுல ஏதாவது திரும்பி வந்துடுச்சோன்னு பயந்தோம். இத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சீதன் ஒரு முக்கியமான செயல் செஞ்சாரு. அதுதான் கொல்லிமலைய செயலிழக்க வைக்கிற சடங்கு. கீழே புளியஞ்சோலை கிராமத்துல இருந்து மேல கொல்லிமலை நீர்மீழ்ச்சி வரைக்கும் இருந்த எல்லா மக்களையும் ஒருத்தரை கூட விடாம ஒரு கிராமத்துக்கு வர சொன்னாரு. அதுக்காக குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் தகவல் சொல்ல சொன்னாரு. அதுக்கு முன்னாடி பல நாட்களுக்கு தேவையான
உணவுப் பொருட்களை குவிச்சு வைக்க சொன்னாரு. அந்த நாளும் வந்துச்சு. எல்லாரையும் கிராமத்துக்குள்ள வர வச்சு ஊரை சுத்தி காவலுக்கு ஆளை நிப்பாட்டுனாங்க. ஆனா அந்த பிரச்சனை மட்டும் நிக்கவே இல்லை. சாமி, அப்போ ரிச்சர்டும் ஏஞ்சலாவும் அங்க இருந்தாங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்குங்க. 1958 கொல்லிமலை கிராமம். காட்டில் பூத்திருந்த மஞ்சள் பூ இரவின் இருட்டில் கருமையாக மாறியிருந்தது. சில முதிர்ந்த பூக்கள் கீழே விழுந்து அந்த வழியில் வரும் மனிதர்களின் பாதங்களுக்கு இதமாக இருந்தது. ஆனால் அவர்களின் நெஞ்சில் இருந்த ஆழமான சோகம் அந்த இருட்டை விட கருமையாக இருந்தது. 4 பேர் தீப்பந்தங்களின் உதவியுடன் வேகமாக அரளிக்காவின் கோவிலை நோக்கி வந்தனர். அடர்ந்த மரங்களின் கீழே இருந்த அரளிக்காவின் கோவில் நடுசாமத்தில் யாரும் அங்கு செல்வதில்லை. ஆனால் சாமியார் சீதன் வந்த பிறகு பிரச்சனை தீரும் வரை கோவில் பக்கத்திலேயே தங்குவதாக சொல்லிக் கொண்டார். அவரோடு அப்படி சொல்ல வேறொரு காரணமும் இருந்தது. முதலாவது காரணம், கிராமத்தை சுற்றி இளைஞர்களும் ஆண்களும் காவல் நிற்கிறார்கள். ஏதாவது சிக்கல் என்றால் நேராக வந்து செல்ல அந்த இடம் வசதியாக இருந்தது. இரண்டாவதாக, சீதன் தனிப்பட்ட முறையில் சில இரவு பூஜைகளையும் நடத்தி கொண்டிருந்தார். தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டிருந்த 4 அரளைக்காவின் கோவிலுக்கு வரவும் கோவிலை சுற்றி 4 இளைஞர்கள் காவலுக்கு நின்று இருந்தனர். அதை தாண்டி சென்றால் சீதன் கண்களை மூடி தியானத்தில் இருந்தார். அவர் முன்னால் 4 தேங்காய்கள் உடைக்கப்பட்டு அதில் நெய் தீபம் ஏற்றப்பட்டு இருந்தது. ஆக 8 தீபங்கள் 8 திசையை குறிக்கும் வகையில் எரிந்து கொண்டிருந்தன. முன்புறமாக சிறிய தகரக்கூரையில் அரளிக்கா தெய்வம் கையில் கத்திகளுடன், கால்களின் கீழே மண்டை ஓடுகளுடனும் துருத்திய நாக்குடனும் கோரமாக காணப்பட்டது. அந்த 4 பேர் வந்து நிற்கவும் காவலுக்கு நின்றிருந்த சாமியாரின் சீடர் ஒருவர் பவ்யமாக அவர் முன் நின்று, சாமி, ஊர்க்காரங்க வந்திருக்காங்க. அவர் கண்களை திறக்காமல் வானத்தை நோக்கி கும்பிட்டு கீழே மண்ணை தொட்டு கும்பிட்டு கண்களை திறந்தார். கண்கள் விளக்குகளின் பிரகாசத்தில் ஜொலித்தது. அந்த பார்வையை சந்திக்க முடியாமல் அவர்கள் நிலத்தை நோக்கினர். சாமி, சொல்லுங்க, என்ன இந்த இருட்டில் தேடி வந்திருக்கீங்க? சாமி, என் மவனை காணோம் சாமி. என்ன சொல்ற மாவேசா, எப்படி காணாம போயிட்டான்? அருகில் இருந்த ஒரு காவல் இளைஞனை கூப்பிட்டு, வல்லபா, ஊர் எல்லையிலிருந்து ஏதாவது செய்தி வந்துச்சா? எந்த செய்தி வரல சாமி. சரி, நான் கூப்பிட்டேன்னு கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரையும் வர சொல்லு. ஞாபகம் இருக்கட்டும், ஒருத்தர் கூட விட்டு போகக்கூடாது. மாவேசா, நீங்கள் 4 பேரும் வல்லபனுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவுக்குள்ள உன் மகனை கண்டுபிடிக்கலன்னா அவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிராமத்தினர் 4 பேரும் சாமியாரின் சீடர் ஒருவருமாக 5 பேர் அந்த காட்டு வழியில் ஊருக்குள் ஓடினார்கள். அதற்குள் சீதன் அங்கிருந்த மற்ற 3 சீடர்களையும் கோவிலுக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட செய்தார். 1 மணி நேரத்தில் ஊர் மக்கள் அந்த இடத்தில் வட்டமாக கூடினார்கள். சீதன் அனைவரையும் பார்த்து கொண்டே வந்தார். ஏஞ்சலாவும் ரிச்சர்டும் ஒரு மூலையில் நின்றிருந்தனர். சீதன் புனித களத்தில் இருந்த நீரை அனைவர் மேலும் தெளித்தார். ஆனால் ஏஞ்சலாவின் பக்கம் செல்லவில்லை. திரும்பி வந்து அரளிக்கா தேவியின் முன் விழுந்து வணங்கினார். அதற்குள் சீடர்கள் பின்புறமாக 4 பெட்டிகளை தோண்டி அதை எடுத்து மறைவாக வைத்திருந்தனர். சீதன் கோவிலின் முன்புறம் வந்து பேச ஆரம்பித்தார். கொல்லிமலை மக்கள், சில தினங்களாக நீங்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை யாம் அறிவோம். அதை களையவே கொல்லிமலை கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஓர் இடத்தில் அமைத்தோம். ஆனால் மக்கள், நீங்கள் எம்மை மன்னிக்க வேண்டும். நம் காட்டில் உயிர்களை பலி வாங்கியது யார் என்பது எமக்கு முன்பே தெரியும். ஆனால் அந்த கொடிய சக்தியை வீழ்த்த சில தந்திரங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதற்காக இன்று ஓர் பிள்ளையின் உயிர் இந்த காட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அதற்காக அந்த பிள்ளையின் குடும்பத்தாருக்கு இந்த காடு என்றும் நன்றி கடன் பட்டுள்ளது. கிராம மக்கள் சீதன் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் மலங்க மலங்க விழித்தார்கள். அதற்குள்ளாக கூட்டத்தில் இருந்த சீதனின் ஆட்கள் ஏஞ்சலாவையும் ரிச்சர்ட்டையும் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். 20 அடி கனமான கயிறை அவர்களை சுற்றி வட்டமாக வைத்தார்கள்.
அவற்றை சுற்றி அந்த 20 பேரும் 4 குழுக்களாக பிரிந்து கையை பிணைத்து கொண்டு உட்கார்ந்தார்கள். அதில் ஒரு சிலர் பெண்கள். மந்தாரம்மா மணிக்கூடு திகு திகு மந்தாரம்மா வந்தது பொலியே, கொல்லிமலை காட்டுன்னே கொல்லிமலை காட்டுன்னே வந்ததாமே போ போ, 8 கைகளோடே மந்தாரம்மா தீப்பந்தும் சுடு ஓ. அதனோடே அவர்கள் ஏதோ மந்திரங்களை உச்சரிக்கவும் ரிச்சர்ட் பயந்து போனார். கிராம மக்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. சீதன் வரதியன் என்ற சீடனை கூப்பிட்டு, நீ எல்லைக்கு போய் நாம கொடுத்துட்டு வந்த அகல் தீபங்களை எல்லை முழுக்க எரிய வைக்க சொல்லு என கூறிவிட்டு, ரிச்சர்ட், நீங்கள் அந்த வளையத்துக்குள்ள இருந்து வெளியே வாங்க. மிஸ்டர் சுவாமிச்சி, வாட் ஹேப்பனிங் ஹியர்? எங்களை எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? ரிச்சர்ட் கத்தவும் ஏஞ்சலா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று இருந்தாள். ஆனால் கண்களில் மட்டும் தீயை கக்கும் குரூரம். ரிச்சர்ட், வெளியே வாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க சுவாமிச்சி. சீதன் கையை காட்டவும் அவர் ஆட்கள் ரிச்சர்ட்டை அந்த வளையத்திலிருந்து வெளியே தள்ளினார்கள். அங்கிருந்த மக்கள் சிலரும் என்ன நடக்கின்றது என கேட்க ரிச்சர்ட் மந்திரம் சொல்பவர்களை நிறுத்தப் போனார். எல்லாரும் அமைதியா இருங்க. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வெளிநாட்டுக்கார பொண்ணு தான் காரணம். எல்லோரும் ஏஞ்சலாவை பார்த்தார்கள். ஸ்கட் அணிந்திருந்த அவள் உடல் தூரத்தில் எரிந்து கொண்டிருந்த தீயை உள்வாங்கி மேலும் ஜொலித்தது. கண்கள் சிறிய நீல நிறத்தில் மாறி கால்கள் உறுதியாக நிலத்தில் பதிந்திருந்தது. சீதன் ஏஞ்சலாவை சிறைப்பிடிக்கும் காரணத்தை அவர்களிடம் சொன்னார். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த காட்டில் நம்ம மட்டும் இல்லை, பல விசித்திரங்களும் மர்மங்களும் கூடவே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இது புனிதமான இடம். இந்த இடத்துல நம்ம மக்களை ரத்தம் சிந்த வைக்கிற ஒரு ஆத்மாவை நான் எப்படி இங்க இருக்க அனுமதிக்க முடியும்? இதோ நிக்கிறாளே இந்த பொண்ணு ஏஞ்சலா, இவ முதலா இந்த காட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சப்போவே யானைங்க இங்கிருந்து போயிருக்கு. அது அப்போ எனக்கு தெரியல. ஆனா போக போக நடந்த சம்பவங்கள் எனக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்துச்சு. இந்த காட்டுல நிறைய கண்கள் இருக்கு. எல்லா கண்களும் மனசை அடக்கி ஆண்ட பல நல்ல ஆத்மாக்களோடு. அது இந்த பொண்ணுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனா என் காதுகளுக்கு அந்த விஷயம் வந்துருச்சு. இந்த பொண்ணை நெருக்கமா பின்தொடர்ந்தப்போ ஒரு நாள் இவ ஒரு பையனை தனியா கூட்டிட்டு போறதை நான் பார்த்தேன். 2 நாள் கழிச்சு அவன் உடம்பு தான் வெளியே கிடைச்சது. அதுவும் கொடூரமா கொலை செய்யப்பட்டு உடல்ல பல பாகங்கள் இல்லாம கடிச்சு தின்னப்பட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பொண்ணு தான். சாமி, அப்போ அந்த பொண்ணை அடிச்சு விரட்ட வேண்டியதானே? ஏன் இப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல வர வச்சு காட்டை செயலிழக்க வச்சிங்க? கூட்டத்தில் இருப்பவர் கேட்டார். காரணம் இல்லாம இல்லை, இந்த பொண்ணு உடம்புல ஏதோ ஆத்மா இருக்குன்னு தான் அவளை இங்கே அனுப்பியிருக்காங்க. கடல் கடந்து வந்த ஆத்மாவோட பலம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு இன்னமும் முழு பலத்தோடு இருக்கா. எப்போவுமே ஆத்மாவுக்கு ஒரு குணம் உண்டு. எல்லாரையும் பயமுறுத்தி அலற வச்சு தான் நினைச்சதை அவங்க மூலமாக சாதிச்சுக்கும். இன்னொன்று, யார் கண்ணிலையும் படாமல் மறைஞ்சு தான் வாழும். அதுக்கு காரணம் அதனோட சக்தி வெளியே தெரியக்கூடாதுன்றது. அப்புறம் தெய்வபாலம் இருக்கவங்க கண்ணு அது மேலே படக்கூடாதுன்னு. ஆனால் இந்த பொண்ணை பாருங்க, நம்ம யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு தைரியம். அந்த கண்களை பாருங்க, அட்சர பிரதிமை கோடுகள். பலமான ஆத்மாக்கள் உடல்ல இருந்து தான் அந்த கோடுகள் வரும். சாமி, அப்போ இந்த ஆத்மாவை எப்படி அடக்கிறது? ஊர் பெரியவர் அரணியன் கேட்டார். சொல்றேன். முதல்ல இந்த பொண்ணை சுத்தி இருக்கிறது அரளிக்கட்டு. இந்த கிராமத்து அம்மன் மேல பூஜை பண்ணி அம்மாவோட தாலி கயிறுல செஞ்சது. 2வது, இந்த கிராமத்தை சுத்தி அகல் தீபம் ஏத்தி இருக்கு. அந்த தீபம் அணியறதுக்குள்ள இந்த ஆத்மாவை அழிக்கணும். எப்படி சாமி அழிக்கிறது? ஒருவர் கேட்க, சாமி, இவளை கத்தியால துண்டு துண்டா வெட்டி கொல்லிமலை கழுகுங்களுக்கு போட்டுடுறேன். அவ எலும்ப கரைச்சி காட்டருவில கரைய விட்டுடுறேன். மகனை இழந்த தந்தை ஆவேசமாக கத்தினார். உடம்ப மட்டும் அழிக்கிறது இல்ல, அவளோட ஆத்மாவையும் சேர்த்து அழிக்கணும். அதுக்காகத்தான் மேற்கு மூலையில ஒரு சுரங்கம் தோண்டி இருக்கும். அதுக்குள்ள நிறைய மூலிகைகள் இருக்கு. அந்த ஆத்மா வெளியே வர துடிக்கும் போது அந்த மூலிகைகளை பத்தி எறிய ஆரம்பிக்கும். அப்போ உடலும் செத்து போகும், ஆத்மா அழிஞ்சு போகும். அது எப்படி சாமி ஆத்மா அழியும்?
சுரங்கத்துக்குள்ள புனிதமான பொருட்களை சேர்த்து புதைச்சா அந்த ஒளிமையை எதிர்கொள்ள முடியாம அந்த ஆத்மா அழியலாம், ஆனா அழியாமலும் போகலாம். ஆனா எப்படி இருந்தாலும் அந்த இடத்தை யாரும் எப்பவும் திறக்க முடியாத மாதிரி பண்ணணும். சாமி, ஒருவேளை உள்ள அந்த ஆத்மா அழியலைன்னா வேற எப்படி அதை அழிக்கிறது? அது அப்புறம் பார்க்கலாம், அதுக்கும் ஒரு வழி இருக்கு. முதல்ல இதை செய்வோம். அவர் சொல்லிக் கொண்டிருந்த அந்த நொடி யாரும் எதிர்பாராத விதமாக ரிச்சர்ட் ஏஞ்சலாவை சுற்றியிருந்த 20 அடி கயிற்றை எடுக்க ஓடினார். ரிச்சர்ட், அந்த கயிறை எடுக்காதீங்க என சீதன் கத்திய அந்த நொடி கயிறு தூரமாக விழுந்தது. சீதன் ஏஞ்சலாவை மரத்தில் கட்ட சொன்னார். வாட்ட சாட்டமாக இருந்த ஒருவன் அவளை நோக்கி சென்றான். ஏஞ்சலா அவன் அருகே வந்ததும் இடது கையை அவன் கழுத்தில் பாய்ச்சி இழுத்தாள். ரத்தம் மொடமட என பெருக்கெடுத்தது. அதை கையை குவித்து பிடித்து தலையில் ஊற்றிக்கொண்டாள். பின்புறம் ஓடி வந்த அவர்கள் அதை பார்த்துவிட்டு நிற்க சீதனும் கிராமத்தினரும் அதிர்ச்சியானார்கள். ஏஞ்சலா அவர்களை நோக்கி வந்து ஒருவனின் கையை உறுதியாக பிடித்தாள். அவன் எலும்பு குடிவது அனைவருக்கும் கேட்டது. மற்றொருவனின் மார்பில் லேசாக குத்தினாள். அவன் தலைகுப்புற விழுந்தான். அதை பார்த்து குரூரமாக சிரித்து மற்ற இருவரை பிடிக்கப் போனால் அவர்கள் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஏஞ்சலா நிற்பதாக இல்லை. அங்கிருந்த மரத்தை ஒரு கையால் ஓங்கி அடித்தாள். மரத்திலிருந்து கிளையில் இருந்த இலைகள் வரை சலசலத்து ஆடியது. கீதன் கிராமத்து இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுத்து மிஞ்சியிருந்த 30 பேரை ஒன்று திரட்டி அவர்களை வட்டமாக நிற்க வைத்து அவளை பிடிக்கச் சொன்னார். 4 பேரின் இடையில் இருந்த சிறிய கத்திகள் வெளியே பளபளப்பாக தெரிய அவளை சூழ்ந்து கொல்ல முயன்றனர். ஏஞ்சலா மின்னல் வேகத்தில் ஒருவன் தலையில் அடித்து வலது கையால் அவனை பிடித்து உயரமான மரத்தில் ஏறினாள். சிறிது நேரத்தில் மேலிருந்து ரத்தம் திட்டு திட்டாக ஒடிந்தது. சீதன் அந்த மரத்தை வெட்டச் சொன்னார். அதற்காக அவர்கள் கத்தியை எடுக்க தேடிய போது அது தூரமாக இருந்த மாட்டு வண்டியில் இருந்தது. அதை எடுக்கச் சென்றபோது அதன் இன்னொரு ஓரத்தில் ரிச்சர்ட் மறைந்திருந்தார். ஊர்க்கார இளைஞர் ஒருவர் அவரை வெட்டப்போக சீதன் தூரத்திலிருந்து குரல் கொடுத்தார். தம்பிகளா, அமைதியா வாங்க. ஆனால் அதற்குள் மரம் சலசலத்தது. ஏஞ்சலா கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள். அங்கிருந்தவர்கள் கூட்டமாய் நிற்க அவள் வந்ததும் பிடித்து கொண்டார்கள். ஏஞ்சலா மெல்லமாக பாட ஆரம்பித்தாள். The fighting spirit never comes down. It sent you to the graveyard. The home fades away. The home fades away. I need a rose. I need a rose. Which color it from blood? Which color it from blood? Blood, blood. I can hit. Find the fresh flesh. You never know what I can do. ஏஞ்சலாவை கயிறோடு பிணைக்க முன் வந்து அவளை நெருங்கிய போது அவள் மூச்சு நெருப்பாக சுட்டது. உடல் அனலாக குதித்தது. தலையை ஒரு புறமாக சாய்த்து 4 பேரின் குரல் வலையில் கடித்தாள். பெருகி வந்த ரத்தம் அவள் முகம் முழுவதும் நீராக ஓடியது. நாக்கை நீட்டி blood, blood, blood. It's tasty and fresh. தூரத்தில் இருந்த ரிச்சர்டை பார்த்து, ரிச்சர்ட், யூ வாண்ட் சம்? ரிச்சர்ட் பின்புறம் நகர சிரித்து கொண்டே அங்கிருந்த ஒருவனின் நெஞ்சு பகுதியில் கை வைத்து உள்ளே சுரண்டினாள். இதயம் வெளியே வந்தது. ஆனால் சில வாழ்வுகள் உடலில் ஒட்டியிருந்தன. இன்னொரு முறை இழுத்தால் கையோடு வந்து விட்டது. அதேபோல் இன்னொருவனுக்கு செய்ய முதல் முறையே தனியாக வந்து விட்டது. ஓ, இட்ஸ் வீக் என சொல்லி சிரித்தாள். இன்னொருவனை பார்த்து, கம் டியர், ஐ கேன் செக் யுவர் ஹார்ட் ஆல்சோ. அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒருவன் அவள் தொடைப்பகுதியில் கத்தியை பாய்ச்சினான். எல்லோரும் ஓட ஆரம்பித்தார்கள். ஏஞ்சலாவின் முகம் சிவந்தது. அங்கே சீதன் இல்லை, ரிச்சர்ட்டும் இல்லை. ஒரு முறை அந்த இடத்தை சுற்றி பார்த்துவிட்டு கிராமத்தை நோக்கி நடந்தாள். தொடைப்பகுதியில் ரத்தம் பீரிட்டு எழ அதை பொருட்படுத்தாமல் அந்த காட்டுப்பாதையில் நடந்தாள். மரங்களின் மேல் கூடமைத்திருந்த பறவைகள் கூட்டின் உள்ளே தங்களின் குஞ்சுகளை இறுக்கமாக கட்டியணைத்தன. இனிமை சுரக்கும் பலாப்பழம்
மரத்தின் மேலிலிருந்து கீழே விழுந்து அதன் சொலைகள் நாலாபுறமும் சிதறின. அதை பார்த்த பழந்தினி வௌவால்கள் நாக்கை கட்டுப்படுத்தி கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்தில் பொந்துகளில் சிறகை அசைக்காமல் பதுங்கிக் கொண்டன. செல்வண்டு தன் ரீங்காரத்தை நிறுத்தி அமைதி விரும்பியாக மாறியது. பெயர் சொல்லாத பூச்சிகள் தங்களின் கரகர ஓசையை நிறுத்தி மஞ்சனத்தி மரத்தின் வெள்ளை பூக்களில் தங்களை பதுக்கிக் கொண்டன. அதில் இருக்கும் இம்மியளவு தேன் மெல்லமாக பூக்களிலேயே கரைந்தது. வழக்கமாக நிலவை பார்த்து கொண்டு வீட்டின் வெளியே அமைதியாக படுத்துறங்கும் கொல்லிமலை கிராமம் விழிகளில் பயத்தை தேக்கி காட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஓடியது. ஏஞ்சலாவின் கொடூரத்தை பார்த்து பயந்த சிலர் கிராமத்திற்கு முன்னமே தகவல் தர அந்த ஊர் கிட்டத்தட்ட காலியானது. ஆனால் வயோதிகர்களும் உடல் மெலிந்தவர்களும் கரடு முரடான கொல்லிமலை இருட்டுக்கு பயந்து அங்கேயே ஒளிந்து கொண்டார்கள். ஏஞ்சலா கிராமத்திற்குள் நுழையவும் சிலர் மறைவான இடங்களில் மறைந்து கொண்டு அவளை பார்த்தார்கள். 20 வயதான பெண், ஆனால் உடலில் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வலிமை, ஈவிரக்கமில்லாத நெஞ்சம், உடல் உறுப்புகளை சாதாரணமாக கிழித்தெறியும். யார் இவள்? வாயில் ரத்தம், தலையில் ரத்தம், கைகளில் ரத்தம், உடல் முழுவதும் ரத்தம். என்னதான் செய்ய போகிறது கொல்லிமலை கிராமம்? ஏஞ்சலா கிராமத்திற்குள் வந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் கிழித்து போட்டாள். தொடையில் இருந்த கத்தியை உருவி மூதாட்டி ஒருவரின் தலையை கொடூரமாக கிழித்தாள். குடிசைகள் நிரம்பிய வீடுகளின் கதவுகள் வெறும் தென்னை மட்டையால் செய்யப்பட்டதாகவே இருந்தது. ஒவ்வொரு வீட்டையும் திறந்து பார்த்தாள். ஒரு வீட்டை திறந்தபோது உள்ளே ஒரு 5 வயது சிறுமி இருந்தாள். ஏய், யார் நீ? வெளியே போ, குழந்தைங்க தூங்குறாங்கல்ல. அவள் கத்தியை எடுத்து அவளை கொத்த வந்தாள். உடனே அந்த சிறுமி பக்கத்தில் இருந்த 4 மூங்கில் கூடைகளை திறந்தாள். 4 பெரிய நாகப்பாம்புகள் சரசரவென வெளியே வந்து படம் எடுத்து ஆடியன. Beautiful dance, but it's not even look like my childhood toy, you bitch. அந்த பாம்பை ஒவ்வொன்றாக பிடித்து 2 கிழித்து அந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் வீசினாள். அதற்குள்ளாக அந்த சிறுமி தன் இடுப்பில் இருந்த ஒரு மணிகுண்டை எடுத்து தனக்கு பின்புறம் இருந்த ஒரு தொலையில் போட்டாள். ஏஞ்சலா அவள் முகத்தில் கத்தியை 3 முறை குத்தினாள். அந்த பெண் கடைசியாக, நீ யாரா வேணா இரு, ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாத, இது கொல்லிமலைக்காடு. அவள் கழுத்தை அறுத்து போட்டாள் ஏஞ்சலா. பின் வெளியே வந்து பார்த்தாள். அந்த வட்டக்குடியிருப்பு மொத்தமும் காலியாக கிடந்தது. ஆனால் ஏஞ்சலாவின் விருப்பம் திறந்ததாக தெரியவில்லை. கண்ணில் கண்டவர்களை எல்லாம் கொல்லும் நோக்கத்திலேயே அவள் இருந்தாள். கால்களின் கீழே ஏதோ மெட்டியது. யாருடைய குடலோ கால்களில் ஒட்டி சிக்கியிருந்தது. அதை எடுத்து கீழே போட்டாள். இப்போது நடக்க நன்றாக இருந்தது. மற்றவர்களையும் தேட ஆரம்பித்தாள். அந்த கிராமத்து மக்கள் பக்கத்தில் உள்ள புதர்களிலும் காடுகளிலும் மறைந்து கொண்டார்கள். சிலர் சமவெளியை நோக்கி ஓடினார்கள். இன்னொரு புறம் 30க்கும் மேற்பட்ட மக்கள் சிலர் கிராமத்திலிருந்து கிளம்பி வலதுபுறமாக நகர்ந்து ஓர் ஒற்றையடி பாதையில் நுழைந்தார்கள். அந்த பாதையின் 1 மைல் தூரத்தில் மத்தன் குகை இருந்தது. சமவெளி பகுதிக்கு மேய்ச்சலுக்காக செல்பவர்கள் மழை வந்தால் இதில் தங்கி செல்வார்கள். சில சமயங்களில் பெருமழை வந்தால் 20-30 கால்நடைகளை கூட உள்ளே கூட்டிச் செல்வார்கள். ஆனால் குகையின் நுழைவு குறுகலாக இருக்கும். அதன் உள்ளே பெண்கள் ஒருவராக நுழைந்து கொண்டார்கள். கடைசியாக உள்ளே நுழைந்த தங்கம்மா ஒரு வட்ட வடிவ கல்மூடியை பார்த்தால், ஒருவேளை குகையை மூட இது பயன்படுமா என யோசித்த போது அவளால் தனியாக அதை தூக்க முடியவில்லை. கூட இருந்த மஞ்சவாணி மற்றும் மேகலாவை உதவிக்கு அழைத்தாள். கூடவே குமரியும் ரங்கம்மாவும் ஒத்தாசைக்கு இணைந்து கொண்டார்கள். அதை தூக்கி கொண்டு அதை வாயிலில் வைத்தபோது சரியாக மூடிக்கொண்டது. சற்று நிம்மதியுடன் அவர்கள் உள்ளே வர உடல் வியர்த்து கொட்டியது. மற்றவர்கள் இன்னும் அதிகமாக வியர்த்திருந்தார்கள். நேரம் ஆக ஆக மூச்சும் எரித்தது. அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு விடயம் புரிந்தது. அந்த கல் விலங்குகள் ஏதாவது வந்தால் ஆபத்திற்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ளும் கல் என்பது. வேறு வழியில்லாமல் அந்த கல்லை நகர்த்த அவர்கள் முயற்சித்த போது வெளியே ஒரு சத்தம் கேட்டது. பயத்தில் உறைந்து போனார்கள். கதவை திறக்க தைரியம் வரவில்லை. ஆனால் உள்ளே இருந்தவர்கள் மூச்சு முட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு வேறு வழியில்லை. அந்த கதவை திறந்துதான் ஆக வேண்டும். இன்னொரு பக்கம் கடுமையான இருட்டில் சீதன் எதையோ தேடிக்கொண்டு இருந்தார். கடைசியாக
வட்டமான சேறு நிரம்பிய சிறிய நிலப்பரப்பு அவருடைய கண்ணில் பட்டது. அந்த சேரை முழுவதும் அள்ளி வீசி ஒரு இரும்பு பெட்டியை கண்டுபிடித்தார். அதை திறந்து மடியில் வைத்திருந்த மூலிகையை உருண்டியாக உருட்டி அந்த தொலையில் போட்டார். அசுர பலம் கொண்ட ஏஞ்சலாவை கட்டுப்படுத்தப் போவது யார்? காத்திருங்கள். கொல்லிமலை ரகசியம் பாகம் 4 மிக விரைவில்.